ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி உங்களுக்கு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திரனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் முழுசாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசியோடைய பண்புகள் என்ன, குணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசியின் அதிபதி சந்திரன் அப்படிங்கிறதுனால கடகராசிக்காரங்க மிகவும் உணர்ச்சி வசப்படுபவக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. மென்மையான குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க. அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்கக்கூடிய நபர்களாகவும் மோஸ்ட்லி இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க ஜூன் 21 முதல் ஜூலை 22 வரையில் பிறந்தவர்களுக்கான ராசியாக சொல்லப்படுது. தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் பிறந்தவர்களுக்கான ராசியாகவும் இந்த ராசி பார்க்கப்படுது. மேலும் இவங்க தெய்வ பக்தி, பெரியவர்கள் மீது அதிகப்படியான மரியாதை, குழந்தை மீது அன்பு, சமூகத்தின் மீதான பயம் ஆகியவை இவங்க கிட்ட நிறைந்தே இருக்கும். கடகராசிக்காரங்க பெரிய தியாகிகள் அப்படின்னே சொல்லலாம். அந்நியருக்காக கூட தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. பாசக்காரங்க, பாசத்திற்கு மட்டுமே அடிபணிஞ்சவங்க. பழக்கத்திற்கு உயிரை கூட கொடுப்பாங்க. குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க, ஆனால் கருத்தை உறுதியாக சொல்லுவாங்க. அவங்க சொன்னது தான், அதை மாற்றி எழுத அந்த பிரம்மனால கூட முடியாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லப்படுது. கடகராசிக்காரங்க திடீர்னு கோச்சிக்கிட்டு பல நாள், பல மாதம், பல ஆண்டு கூட பேசாமல் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கோவத்தை அமைதியாக தான் இவங்களுக்கு காட்ட தெரியுமே தவிர அடிதடியில் காட்ட தெரியாது. எதிர்பாராத சின்னஞ்சிறு விஷயங்களை கூட இவங்க மிகவும் சென்டிமெண்ட்டாக இருந்து கோச்சிக்குவாங்க. அதனால் இவங்களுடைய பழகுவது மிகவும் சிரமமான காரியமாக தான் பலருக்கும் இருக்கும். பலருக்கு இவங்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். 12 ராசியிலையுமே அதிக அளவில் நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. சட்டென்று யாரிடமும் ஒட்டிக்கொள்வாங்க. உயிருக்கு உயிராக பழகி பிரிய முடியாமல் தவிப்பாங்க. மிதுன ராசிக்காரங்களை போலவே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பழக இவர்களுக்கு தெரியாது. உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தத்தம் செய்யும் அளவுக்கு முழு ஆத்ம ஈடுபாடோடு மற்றவங்க கிட்ட பழகக்கூடிய நபர்களாகத்தான் இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அழவும் கூட தயங்குவாங்க. ஒரு படத்தில் காமெடி சீன் வந்தால் கூட இவங்களுடைய சிரிப்பு சத்தத்தை மற்றவங்களால கேட்கவே முடியாது. அந்த அளவுக்கு தான் சிரிப்பு இருக்கும். வாழ்க்கையில் சிக்கலான காலகட்டத்தில் கடகராசி ஆண்களும் பெண்களும் உறுதியான முடிவை பொறுமையாகவும் திறமையாகவும் எடுப்பாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கும் மன உறுதியும் திட்டமிட்டு செயல்படும் செயல்பாடுகளும் அந்த சமயத்தில் தான் வெளிப்படுமா. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பொருந்தும் ராசிகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர ராசி காரகனாக இருக்கக்கூடிய குருவின் ராசியான தனுசு மற்றும் மீனம் பழகுவதற்கும் திருமணம் செய்வதற்கும் நட்பு கொண்டாடுவதற்கும் இணக்கமான ராசிகளாக சொல்லப்படுது. குருவின் ராசியும் சந்திரனின் ராசியும் இணைந்து செல்லும் போது அவர்களுக்குள்ள குரு சந்திர யோகம் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் கடகராசிக்காரங்க மூத்தவர்களாக இருந்தால் தன்னுடைய இளைய சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கான குடும்ப கடமைகளை முடித்து விட்டு தான் தன் திருமணமே செஞ்சுக்குவாங்களாம். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் கடகராசிக்காரங்க வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருப்பதை விரும்புவாங்க. தான் வீடு, தான் கடை, தான் தொழிற்சாலை என்று தான் சார்ந்த தன் குடும்பம் சார்ந்த தொழில் செய்வதை விருப்பமுடையவர்களாக இருப்பார்களாமா.
இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த தை மாதம் என்னென்ன விதமான மாற்றத்தை தரப்போகுதோ, என்ன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக அமைய போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் கடகராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா, நான் சொன்ன விஷயம்லாம் மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் லாபத்தில் அமர்ந்து உங்களுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்தி கொடுக்காரு. அந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த தை மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சில விஷயத்தில் முடிவெடுக்கும் போது மிகுந்த கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. எடுத்த முடிவுகளை எடுத்தாலுமே பாசிட்டிவ் சிந்தனைகளை வைத்து கொள்வது நல்லது. நிதி வரவு நன்றாகவே உங்களுக்கு இருக்கும். அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுது. பதவி உயர்வுக்காக நீங்கள் காத்திருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த தை மாதத்தில் கைகூடி வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி கிடைக்கும். நன்மைகள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. 2வது இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. இதனால் அவர் மூலியமாக உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன் கோவத்தை தவிர்ப்பது நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத சேதாரம் வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. 2க்குரிய சூரியன் 6வது இடத்துல இருப்பதால் செவ்வாயோடு சேர்ந்திருப்பது திடீரென வருமானத்தை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். அபரிவிதமான வருமானமும் கிடைக்க பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. புதிய வேலைகள் கிடைக்கும். நல்ல வருமானத்தோடு கூடிய வேலை வாய்ப்புகள் வரப்போகுது. குழந்தைக்கு பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றம் வரும். சூரியன் செவ்வாயோடு சேருவதால் இன்னும் சிலருக்கு சொந்த வீடு கட்டும் யோகம் பிறந்திருக்கு. வீட்டினால் வருமானம் கிடைக்கும். வீட்டு கடன்கள் கைக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் புதிய வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலை கிடைக்கும் யோகம் அமைஞ்சிருக்கு. 4க்குரிய சுக்கிரன் 6வது இடத்துல இருப்பது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவிகரமாக இருக்கும். காரு வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. 3வது இடத்திற்கு அதிபதியான புத பகவான் 6வது இடத்துல அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு நிறைய விதமான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சால் சில எதிரிகள் முளைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. முன் ஜாமீன் கையெழுத்து புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போதும் கவனமாக இருங்க. பார்த்து படிச்சுட்டு அப்புறம் கையெழுத்து போடுங்க. விரயத்தில் குரு பகவான் இருக்கும்போது கடனுக்கான ஆவணங்களை படித்து பார்க்காம கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. கடன் தவணைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் புதிய விஷயங்களை படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் யோகம் கிடைக்கும். வாகனங்கள் பழுதாகும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. சிறிய சிறிய செலவுகள் நிவர்த்தி செய்வது நல்லதுங்க. பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் 6வது இடத்துல அமர்ந்திருப்பதால் உடம்பில் விட்டமின் சி குறைபாடு ஏற்பட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இதனால் ரத்தத்தில் குறைபாடு வருங்க. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. 6ல் சுக்கிரன் இருப்பதால் மனைவியோட கருத்து வேறுபாடுகள் வரும். பண வருமானம் அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி அன்பு நேயர்கள் சந்திர பகவானை நினச்சி விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மேன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாணவ மாணவிகள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடு அப்படிங்கிறது இப்போதைக்கு வேண்டாம். இது வரைக்குமே என்ன மாதிரியான முதலீடு செஞ்சிட்ருக்கீங்களோ அதையே மேற்கொள்ளுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது கடகராசி அன்பு நேயர்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை கொடுக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.